இதை நித்யானந்தா வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் தியானம் பண்ண உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சிந்தனைகள் மனசுக்குள்ளே போனாலுமே ஒரு செகண்டில் ஒரு எண்ணம் தான் வரும் இல்லையா? நோட் பண்ணியிருக்கீங்களா அது யாராச்சும்? இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் மனசுக்குள்ளே போனாலும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஒரு நிமிஷத்தில் வரும். அடுத்த நிமிஷம் வேற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் பாஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த சேரில் ஒருத்தர் தான் உட்கார முடியும் அப்படின்னா இன்னொருத்தர் உட்காரணும் அப்படின்னா அந்த ஒரு சேரை அந்த சேரில் உட்காந்துருக்கிற தள்ளிட்டு தான் இன்னொரு ஆள் உட்கார முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் எண்ணங்களும். அந்த எண்ணங்களில் வந்து நம்ம தனித்து நின்று அந்த என்னெல்லாம் எண்ணங்கள் வருது அப்படின்னு அந்த எண்ணங்களை வந்து நாம் கண்காணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது போகிற ஓட்டத்தை வந்து நம்மளால் வந்து சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். என்றைக்குமே அந்த எண்ணங்களை வந்து நான் மீறணும், எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடக்கப்படக்கூடிய எந்த விஷயமும் பீறிட்டு எழும். அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு ஓரமாக நின்று அந்த எண்ணத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது பாட்டுக்கு போகிறத பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அது வந்து அடங்கி போகும். வேறு ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இது நம்மை விட்டு போகும்.